ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நூல்கோல் துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். நூல்கோல், கடுகு, சீரகம், மிளகு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன், 2 வெங்காயம், புளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சம். நூல்கோல் தோல் எடுத்து கட் பண்ணிட்டு வந்துடுறேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. கடுகு, சீரகம் போட்டாச்சு. கடலைப்பருப்பு ஊற்றணும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். பூண்டும் புளியும் போட்டுக்கலாம். காரத்துக்கு மிளகாய் வேணால் போட்டுக்கலாம். நான் மிளகு மட்டும் போட்டுருக்கேன், அதனால் மிளகாய் போடல. வெங்காயம் போட்டுக்கலாம். நூக்கோல் இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணியிருக்கேன். நூக்கோல் போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சள் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, இப்படியே நல்லா வணக்கி விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினேன், அதே போதுமானது. கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். காய் இதுலேயே ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா ஆறினப்புறம் அணைச்சிடலாம். ஸ்டவ் அணைச்சிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் அரைக்கும் போது தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் போடல. நல்லா ஆறினப்புறம் அரைச்சிட்டு காமிக்கிறேன். அரைக்கும் போது தண்ணி ஊற்ற வேண்டாம், தண்ணி ஊற்றாமே அரைச்சிக்கலாம். தண்ணியை நான் ஊற்றலை, தண்ணி ஊற்றாதமாக அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆனால் இப்படியே செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தேங்க்யூ.